நாம பார்த்துட்டு இருக்க லுக்கிசம் மன்வால நம்ம டேனியல் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஜேர்னி எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு தெரியும். ஆல்ரெடி 5 பார்ட்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். போன பார்ட்ல எப்படின்னா டேனியல் ஒரு மாடலா ஆனதுல முடிச்சிருந்தோம். என்னோட கம்பெனிக்காக டேனியல் மாடல் ஆயிட்டான்னு சொல்லியிருந்தல்ல. இப்ப இந்த வீடியோல நம்ம ஜாக் அண்ட் மிராவோட டேட் ஆர்ச், அப்புறம் டேனியல் பண்ற ஒரு டேஞ்சரஸ் பார்ட் டைம் ஜாப் ஆர்ச் அண்ட் வாஸ்கோவோட பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னும் நிறைய கவர் பண்ணணும்னு நினைச்சேன். பட் என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை முக்கல. சும்மா காய்ச்சல், இருமல், சளி அப்படின்லாம் வந்துருச்சு. பட் பரவாயில்ல, இதெல்லாம் அப்பப்போ வர்றதுதான். சரி, ஜாக் அண்ட் மிராவோட டேட் ஆர்ச்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். டேனியலுக்கு 2 பாடி இருக்கும்ல. அந்த பெரிய பாடியை நான் இனிமே பிக் டேனியல்னு கூப்பிடுவேன். சின்ன பாடியை லிட்டில் டேனியல்னு கூப்பிடுவேன். ஓகேவா? அப்ப ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு தியேட்டர் வெளியில நம்ம ஜாக் நின்னுட்டு இருக்கான். பயங்கர ஹாப்பி. ஏன் இன்னைக்கு மிரா கூட ஒரு மூவி டேட் போறான். ஜாக் ஒரு பாக்ஸர்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இவன் என்ன படம் பார்க்க போறான்னா ராக்கி 17, அதாவது ராக்கி பிரான்ச்சைஸ்ல 17வது பாகம். ஃபுல்லா பாக்ஸிங் ஃபைட் அப்படின்னு இருக்கும். இப்ப ஜாக் டிக்கெட் எடுத்து வச்சுட்டா ராக்கிக்கு. பட் ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும்னு மிரா கிட்ட கேக்குறான். நீ என்ன படம் பார்க்கணும்னு சொல்லுன்னு. அப்ப நம்ம மிரா அங்க வரா. லிட்டரலி செம்ம அழகா இருக்கா. இத நான் சொல்லல, ஜாக் சொல்றான். மிராவை பார்த்ததும் ஜாக்குக்கு லைட்டா ஃபேஸ்ல ஒரு வெட்கம், ஒரு க்ளோ. அப்ப கேக்குறான், ராக்கி 17 பாக்குறியா இல்ல தி ஜூனியர் ஆஃப் த சன் பாக்குறியான்னு. மிரா என்ன சொல்றான்னா, ராக்கி 17 வேண்டாம், தி ஜூனியர் ஆஃப் த சன் பார்க்கலான்னு சொல்றா. சோ நம்ம பாவப்பட்ட ஜாக், அட பாவிகளா, மிரா கூட உட்கார்ந்து அழுதுகிட்டே ஒரு போர் அடிக்கிற படம் பார்க்க வேண்டியதா போச்சு. பட் என்ன சொல்றான்னா, பொண்ணா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, நான் லாயல் தான் இருக்கேன். ராக்கி 17 நான் அப்புறமா டிவிடில பாத்துக்கிறேன்னு சொல்றான். என்ன ஒரு லவ் பாருங்க. இப்ப படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மிராவும் ஜாக்கும் படம் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. மிரா என்ன பேசுறான்னா, ஐயோ அந்த பையன் எவ்வளவு புத்திசாலியா இருந்தான், எவ்வளவு நல்லவனா இருந்தான், எவ்வளவு பொறுமையா இருந்தான்னு ஏதேதோ சொல்றான். ஜாக் கொஞ்சம் அலர்ட் ஆகுறான். என்னடா இது டேட்ல இன்னொருத்தனை பத்தி பேசுறாங்களேன்னு. இப்ப அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க 2 பேர் வராங்க. ஒருத்தனோட பேர் ஜேஸ். இவனை மிரா சர்ச்சில் சந்திச்சிருப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னா, ஜேஸ் மிரா அண்ட் ஜாக் முன்னாடி நான் ஒரு டாப் யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சும்மா பந்தா பண்றான். ஜாக்குக்கு லைட்டா பொறாம வந்துருது. அப்ப ஜேஸ் மிரா கிட்ட கேக்குறான், யார் இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு. மிரா என்ன சொல்றான்னா, இல்ல இவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. ஜாக் உடனே என்ன பண்றான்னா, ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி சும்மா ஸ்டைலா கை கொடுத்து ஹாய்னு சொல்றான். ஜாக் இப்படி பண்றத பார்த்துட்டு ஜேஸ் கூட வந்த ஃப்ரெண்டு சிரிக்கிறான். பட் ஜேஸ் என்ன பண்றான்னா, மிராக்கு அவன் பண்ணது பிடிக்கலன்னு புரிஞ்சுக்கிறான். சோ ஜேஸ் நல்லபடியா ஜாக்குக்கு ஹாய் சொல்றான். அப்ப ஜாக் அண்ட் மிரா காஃபி ஆர்டர் பண்றாங்க. ஜாக் தான் கொண்டு வரான். பட் ஜேஸ் என்ன பண்றான்னா, ஒரு குறும்புத்தனம் பண்றான். தெரியாத மாதிரி தள்ளி விட்டு காஃபியை கீழே கொட்டிடுறான். இப்ப இந்த ஜாக் லிட்டரலி செம்ம கூல் கைஸ். அவன் சண்டை போடல, அவனை மன்னிச்சிடுறான். ஏன் காஃபி கொட்டினதை அவன் கிளீன் கூட பண்றான். இத பார்த்ததும் மிராக்கு ஒரே ஷாக். என்னடா இவன் இப்படி இருக்கானேன்னு. அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு சின்ன பையன் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஜேஸ் என்ன பண்றான்னா, அந்த பையனை சும்மா அறையறான். அந்த பையனுக்கு பின்னாடி யார் அடிச்சான்னு தெரியல. அங்க ஜாக்கும் ஜேஸும் நின்னுட்டு இருப்பாங்க. ஜாக் பார்க்க கொஞ்சம் ரவுடி மாதிரி இருப்பான். சோ அந்த பையன் ஜாக்க தான் பழி சொல்றான். உடனே அந்த பையனோட அம்மா ஜாக்க நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. என்னடா இது, ஒரு பையன் பழி சொன்னதுக்காக விசாரணை கூட இல்லாம அடிச்சிட்டாங்களே. ஆம்பளைங்களுக்கு மரியாதையே இல்லையான்னு ஜாக்குக்கு ஒரே கோவம். ஜாக் வாஷ்ரூம்குள்ள போய் கோவத்தை கண்ட்ரோல் பண்றான். இவன் ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும்னு நினைக்கிறான். வாஷ்ரூம்குள்ளேயும் சில பசங்க இவனை சும்மா கலாச்சிட்டு இருப்பாங்க. அப்பவும் ஜாக் கண்டுக்க மாட்டான். மெதுவா வெளியில போலான்னு பாப்பான். ஆனா அந்த பசங்க மிராவை பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சதும் ஜாக்குக்கு அங்கேயே கோவம் தலைக்கேறுது. பட் ஜாக் அவங்கள அடிக்கல, சும்மா ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். வெளியில வந்ததும் மிரா ஜாக்க பாக்குறா. மிரா என்ன நினைக்கிறான்னா, இவன் உள்ள சண்டை போட்டுட்டு இருக்கான், அதான் இவ்வளவு நேரம்னு. அண்ட் ஜேஸ் எப்பேற்பட்ட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒன்னு பேசுவான், பின்னாடி ஒன்னு பேசுவான். பட் ஜாக் அப்படி இல்ல. அப்ப ஜாக் மிரா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றான். உன்னை யாருமே ஒன்னு பண்ண முடியாது, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். மிரா என்ன நினைக்கிறான்னா, இவன் கை கூட கழுவல அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். மேபி அவனோட கோபத்துல அதை மறந்துட்டானோன்னு. அப்புறம் மிரா வாஷ்ரூம்க்கு போறா. ஜாக் தனியா உட்கார்ந்திருக்கான். இப்ப அந்த 2 பசங்க, அதாவது லங்கூர்ஸ் ஜாக்க பாத்துடுறாங்க. இவங்க யாருன்னா ஜாக் பாஸ்ட்ல அடிச்ச பசங்க. இவங்க கூட இருக்க ஃபேட்டான பையன் இவங்களோட ஜூனியர். அவனோட சீனியர்ஸ பாக்குறான். ஜாக் அடிச்ச சீனியர்ஸ. அப்ப இந்த ஜூனியர் என்ன நினைக்கிறான்னா, நம்ம சீனியர்ஸ ஜாக் டார்ச்சர் பண்றான்னு. உடனே போய் ஜாக்க அடிக்கலான்னு போறான். அப்ப அவனோட சீனியரோட ரியாக்ஷனை பாருங்க. அவனை அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போய், டே தம்பி, இவன் ஒரு பாக்ஸர், பாஸ்ட்ல நிறைய பேர் அடிச்சிருக்கான், இவன் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றான். அப்ப அந்த ஜூனியர் ஜாக்க பார்த்துட்டு பயந்துடுறான். இப்ப ஜாக் லைட்டா கோவமா இருக்கான், பஞ்ச் பண்ண போறான். அப்ப கரெக்டா ஒரு சவுண்ட் கேக்குது. ஜேஸ் மிரா கிட்ட அவளோட நம்பரை கேக்குறான். மிரா என்ன பண்றான்னா, நம்பர் குடுக்கறதுக்கு முன்னாடி ஜாக்க ஒரு தடவை பாக்குறா. ஜாக் கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி. பட் இன்னைக்கு ஜாக் கொஞ்சம் நல்லவனா இருக்கான். ஆமா குடு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான். மிரா அவளோட நம்பரை குடுத்துட்டு இருக்கும் போதே ஜேஸ் ஒரு காமெடி பண்றான்.
பின்னாடில இருந்து உங்க பொண்ண நான் புடுங்கிடுவேன்னு சொல்றான். ஜாக் அத கண்டுக்கல. ஆனா ஜேஸ் ஜாக்க இக்னோர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்றான். என்ன பண்றான்னா, அந்த சின்ன பையனை அடிச்சானே அவன மறுபடியும் அடிக்கிறான். அத பார்த்ததும் ஜாக்குக்கு அங்கேயே கோவம் தலைக்கேறி அங்கேயே அவனோட மூஞ்சில ஒரு குத்து. ஐயோ ஐயோ மக்களே, இதுதான் குத்துடான்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு குத்து பாத்தீங்களா? ஜேஸ் போய் தூரமா விழுந்துடுறான். அப்புறம் ஜேஸோட ஃப்ரெண்டையும் புடிச்சு அடிக்கிறான். மிரா கிட்ட ஜாக் என்ன சொல்றான்னா, ஐம் சாரி, பட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ரொம்ப நல்லவன் கிடையாது. என்னால அவ்வளவு நல்லவனா இருக்க முடியாதுன்னு சொல்றான். அண்ட் அவன் இன்னொன்னும் சாரி சொல்றான். அவனோட கை ஆக்சுவலா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சரியா இருக்கும். பட் மிரா கூட சுத்திட்டு இருக்கிறதுக்காக என் கை இன்னும் சரியாகலன்னு ஒரு டிராமா பண்ணிருப்பான். அத நம்ம ஆல்ரெடி அப்பவே ஃபீல் பண்ணிருப்போம். இப்ப ஜாக் ஜேஸையும் அவனோட ஃப்ரெண்டையும் அடிச்சிட்டு இருக்கும்போது ஜேஸ் கத்துறான். போலீஸ கூப்பிடுங்க, போலீஸ கூப்பிடுங்க, நான் அடிக்கப்படுறேன், இங்க ரவுடித்தனம் நடக்குதுன்னு. பட் மிரா என்ன பண்றான்னா, ஜாக் பக்கமே நிக்கிறா. உள்ள ஸ்கூல்ல நீ என்ன பண்ணணுங்கிறத நான் பார்த்தேன். அண்ட் அந்த பையனை யார் அடிச்சாங்கிறதும் எனக்கு தெரியும்னு ஜேஸ் முகத்திலே சொல்றா. என்ன ஒரு சம்பவம் பாத்தீங்களா? அடுத்த நாள் ஸ்கூல்ல ஜாக் அண்ட் மிரா லைட்டா தள்ளி உட்கார்ந்திருப்பாங்க. ஜாக் என்ன நினைக்கிறான்னா, அவ்வளவுதான் என் நாள் முடிஞ்சது, மிரா என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு. பட் அப்ப மிரா வந்து ஜாக் தலையில ஒரு அடி அடிச்சிட்டு, இந்த டிக்கெட் போய் ராக்கி 17 பார்க்கலான்னு சொல்றா. என்னது? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ராக்கி 17 டிக்கெட்டா? என்ன சொல்றா இவன்னு பாக்கும்போது மிரா சொல்றா, அன்னைக்கு நான் பார்த்தேன், உனக்கு ராக்கி 17 பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சோ இந்த டிக்கெட் போய் இன்னைக்கு ராக்கி 17 பார்க்கலான்னு சொல்றா. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க. போன வாட்டி மிரா அந்த பையனை பத்தி புகழ்ந்த மாதிரி இப்ப ராக்கி 17 பார்த்ததும் ஜாக் ராக்கி அண்ட் அவனோட அசிஸ்டன்ட பத்தி புகழ்றா. அவனோட அசிஸ்டன்ட் செமையா இருந்தான், ரொம்ப சார்மிங்கா இருந்தான்னு அது மிராவை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. ஜாக் என்ன கேக்குறானா, இப்படி ஒரு பொண்ணு நிஜமாவே இருப்பாங்களான்னு. மிரா என்ன பண்றானா, ஜாக் விரலுக்கு ஒரு பேண்டேஜ் போட்டுக்கிட்டே, ஆமா எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்றா. லிட்டரலி மிரா அவளை பத்தியே சொல்றா. அண்ட் இதோட அவங்களோட டேட் முடிஞ்சது மக்களே. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேரலன்னா நல்லாவே இருக்காது. சோ கதையோட உள்ள போவோம். இந்த ஆர்ச்சிங்க முடிஞ்சது. இப்ப அடுத்தது த டேஞ்சரஸ் பார்ட் டைம் ஜாப் ஆர்ச் ஆரம்பிக்குது. நம்ம பிக் டேனியல காட்டுறாங்க. அவன் மாடலிங் பண்றான். போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு ஒரு கஃபேல உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு யோசிக்கிறான். ஏன்னா அவனோட இந்த பாடியில நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவனோட ஒரிஜினல் பாடியில அவனுக்கு எந்த வாய்ப்புமே இல்ல. பிக் டேனியல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க நிறைய பசங்க வராங்க. அந்த பசங்கள்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, டேய் என் வேலைக்கு மறுபடியும் வாங்கடா, ஏன்டா போறீங்கன்னு கேக்குறான். இந்த பசங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே உங்க மூலியமா நிறைய காசு சம்பாரிச்சிட்டோம், இப்ப நாங்க உன்னோட பேச்சை கேட்க மாட்டோம்னு, வாங்கடா எல்லாரும் இங்க இருந்து போலான்னு சொல்றாங்க. அண்ட் ஒரு பொண்ணு கிட்ட என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காத, போய் வேற எங்கேயாவது காதல தேடிக்கும்னு சொல்றான். இப்ப உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். யார் இந்த பொண்ணு, யார் இந்த பசங்க, யார் அந்த பையன் என் வேலைக்கு மறுபடியும் வான்னு சொன்னது, அண்ட் இது என்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப், ஏன் இது டேஞ்சரஸ், இது சீக்கிரமா கிளியர் ஆக போகுது. இப்ப அந்த பசங்க எல்லாம் போனதும் அந்த மேனேஜர்ங்கிறவன் சேனு கைய வச்சுட்டு உட்கார்ந்திருக்கா. இத நம்ம பிக் டேனியல் பாத்துட்டு இருக்கா. என்னடா நடக்குது இங்கன்னு யோசிக்கிறா. அப்ப அந்த மேனேஜர் டேனியல பாக்குறா. டேனியல் கிட்ட வந்து, உனக்கு காசு சம்பாதிக்க ஆசையா, சும்மா கொஞ்சம் இல்ல நிறைய காசு சம்பாதிக்க ஆசையான்னு கேக்குறா. டேனியல் என்ன வேலைன்னு கேக்குறா. அவன் என்ன சொல்றான்னா, ஒன்னும் பெரிய வேலை இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு சர்வீசிங் வேலைன்னு சொல்றான். டேனியல் எவ்வளவு சம்பாதிக்கலாம்னு கேக்குறா. போன வாட்டி என் கூட வேலை பார்த்தவன் கிட்டத்தட்ட $90,000 சம்பாதிச்சான்னு சொல்றான். அடப்பாவுமே. இதை கேட்டதும் பிக் டேனியல் ஷாக் ஆகிடுறான். அப்ப ராத்திரி பிக் டேனியல் யோசிக்கிறா, என்ன மாதிரி வேலைக்கு இவ்ளோ காசு கொடுப்பாங்க, இது இல்லீகல் வேலையா, பட் காசு நிறைய கிடைக்குதேன்னு யோசிச்சுட்டு அந்த மேனேஜரை காண்டாக்ட் பண்றான். அந்த மேனேஜர், நீ என்ன 3 மணிக்கு வந்து பாருன்னு சொல்றான். சோ டேனியல் 3 மணிக்கு ஃபுல் சூட் பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு கெத்தா வந்து பாக்குறான். அப்பதான் அந்த மேனேஜருக்கு தெரிய வருது, பிக் டேனியல் ஆக்சுவலா ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு. இதை கேட்டதும் அந்த மேனேஜர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, உன்னை யாராவது கேக்குறப்போ உனக்கு 25 வயசுன்னு சொல்லுன்னு சொல்றான். டேனியல் யோசிக்கிறான், என்னடா இது, என்ன மாதிரியான வேலை இது, எனக்கு 25 வயசுன்னு சொல்லணுமா அப்படின்னு. இப்ப அந்த மேனேஜர் டேனியலோட ஜாபை ரிவீல் பண்றான். உன்னோட தோற்றம் தான் உன்னோட பவர் அப்படின்னு. பாத்தீங்களா, டேனியலோட புது பார்ட் டைம் ஜாப் என்னன்னா எஸ்கார்ட் சர்வீசிங் ஜாப். அது என்னன்னு நான் வாய் விட்டு சொல்ல முடியாது, ஆனா நீங்க படிச்சுக்கோங்க, என்னன்னு உங்களுக்கே புரியும். ஏன் அது டேஞ்சரஸ் ஜாப், ஏன் டேனியல் 25 வயசுன்னு சொல்லணும், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்ப 3:30 மணி ஆகுது. டேனியல் ஒரு ரூம்குள்ள இருக்கான். அங்க வேற பசங்களும் இருக்காங்க, சில பொண்ணுங்களும் இருக்காங்க. அண்ட் டேனியலை கூட்டிட்டு வந்து அதே மேனேஜர் டேனியலை இன்ட்ரோடியூஸ் பண்றான். இவன் புது பையன், இன்னைக்கு தான் வந்திருக்கான், இவனுக்கு 25 வயசுன்னு சொல்றான். அங்க ஒரு பொண்ணு டேனியலை பார்த்துட்டு செம இம்ப்ரெஸ் ஆகிடுறா. டேனியல் கிட்ட வந்து என் பக்கத்துல வந்து உட்காருன்னு சொல்றான். ஆக்சுவலா டேனியல் எங்க இருக்கான்னா கேங்நாம் ஏரியால இருக்கிற ஒரு ரொம்ப பாப்புலரான பார் அது. இந்த நேரத்துல டேனியல் என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு டேனியல் பக்கத்துல வந்து உட்கார்ந்து டேனியலுக்கு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்றா. பட் டேனியல் என்ன பண்றான்னா, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றான். கிளப்ல போயிட்டு நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றது ரொம்ப வினோதமா இருக்கும்ல. இதெல்லாம் சரி, மனுஷங்களுக்கு சரின்னு வச்சுப்போம். கிளப்புக்கு போயிட்டு நான் குடிக்க மாட்டேன், நான் வெளியில குடிப்பேன் அப்படின்னு ஒரு காமெடி பண்றான். ஓகே, ஜிம்முக்கு போவோம். இப்ப அங்க டேனியல் கூட வேற பசங்களும் பொண்ணுங்களும் இருக்காங்க.
இருக்காங்க. அண்ட் அந்த மேனேஜர் கிட்ட நான் இனிமேல் உன் கூட வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்ன பையன் இருக்கானே, அவன் மனசுல நினைக்கிறான், இந்த பையன் புதுசு, இன்னைக்கு தான் வந்திருக்கான். ஆனா வந்துட்டு அங்கே இருக்கிற ரிச்சஸ்ட் பொண்ணை இவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த பொண்ணு இவன் பின்னாடி சுத்துது. இவன் எப்படிடா இங்க இருந்து தப்பிக்க போறான், என்ன பண்ணி இங்க இருந்து வெளியில வர போறான்னு. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. 3 மணிக்கும் 3:30 மணிக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. டேனியல் அந்த கிளப்புக்கு போனதும் பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அங்க நிறைய பசங்க உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க தான் காலையில கேஃபேல டேனியல் பார்த்த அதே பசங்க. பிக் டேனியலை பார்த்ததும் இவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. ஏன், அவனோட சூட், அவனோட வாட்ச், அவனோட ஷூஸ் எல்லாம் பிராண்டட். இதெல்லாம் ஆக்சுவலா அவனோடது கிடையாது. நம்ம ஜே அவனுக்கு கிஃப்ட் பண்ணிருப்பாரு. அடப்பாவமே, ஜே ஒரு அம்பானி பையன்டா. இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிக் டேனியல் இவங்க கூட சும்மா சில்லுன்னு இருக்கான்னு. சோ அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சும்மா பந்தா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டே பாருடா, நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், என் கையில வாட்ச் இல்ல, என் பக்கத்துல பாடி கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. இங்க இருக்கிற சில பசங்க ரவுடி பசங்க. சிலர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட மேனேஜர் சொல்லியிருப்பான்ல, உன்னோட லுக்ஸ், உன்னோட அப்பியரன்ஸ் தான் இங்க உன்னோட பவர் அப்படின்னு. பட் டேனியல் புரிஞ்சுக்கிறான், நான் இருக்க வேண்டிய இடத்துல இல்ல, இங்க இருந்து நான் எப்படி வெளியே போறதுன்னு யோசிக்கிறான். பிளாஷ்பேக் முடிஞ்சது, மறுபடியும் அவங்க கிட்டயே வராங்க. அந்த பொண்ணு டேனியல் கிட்ட கேக்குறா, நீ நிறைய காசு சம்பாதிப்பியா, இவ்ளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கியான்னு. டேனியல் என்ன சொல்றான்னா, இல்ல இதெல்லாம் என்னோடது கிடையாது, எனக்கு கிஃப்டா கிடைச்சதுன்னு சொல்றான். இதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. ஏன்னா இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட் கிடைச்சதுன்னா இவனுக்கு சம பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவனும் ரொம்ப பணக்காரனா இருப்பான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டேனியல் என்ன யோசிக்கிறான்னா, எப்படியாவது இங்க இருந்து வெளியில போகணும்னு. பாவம்பா அந்த பையன். இப்ப டேனியலை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ற பொண்ணு, டேனியல் பணக்காரன், அவன் என் கூட விழுந்துடுவான், இல்லனா நான் எவ்வளவு பெரிய பணக்காரிங்கிறத காட்ட வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறான். சோ அங்க இருக்கிற பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன்னு சொல்றான். ஒருத்தன் வாட்ச் கேக்குறான், ஒருத்தன் பிரேஸ்லெட் கேக்குறான். அப்ப டேனியல் என்ன சொல்றான்னா, எனக்கு ஏதாவது வாங்கி தரதா இருந்தா ப்ளீஸ் ஒரு ரைஸ் குக்கர் வாங்கி தரேன்னு சொல்றான். ஏன்னா என் பழைய ரைஸ் குக்கர் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அடடே, இதை கேட்டதும் அந்த பசங்க டேனியலை கட்டி பிடிச்சிடுறாங்க. அதாவது டேனியலை கட்டி அணைச்சிடுறாங்க. மச்சான், நீ தாண்டா இங்க இருக்கணும்னு. என்ன ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்களா? பை த வே, என் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை, டேனியலுக்கு சாப்பாடு எதுவும் கிடைக்கல. இந்த பொண்ணு டேனியலை குடிக்க வைக்கிறா. இது கிரீன் டீன்னு நினைச்சு குடிக்கிறா. பீரை தண்ணின்னு டீன்னு நினைச்சு குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் அங்கேயே துப்பிடுறான். பாவம்பா அந்த பையன். பட் இங்க கொஞ்சம் விஷயங்கள் தப்பா போச்சு. டேனியல் அங்க இருக்கிற 2 பசங்களும் முன்னாடி ரொம்ப பந்தா பண்ணிடுறான். அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்கள ஒருத்தன் டேனியல் பக்கத்துல வந்து, இந்த இடத்தோட ரூல்ஸ் என்னன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அப்ப மத்த பசங்க எல்லாம் டேனியலை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஒன்னு சொல்லாத, இங்க இருந்து போயிடுன்னு. டேனியல் அந்த பொண்ணு கிட்ட என் பேச்சை கேளு, மறுபடியும் இங்க வராதன்னு வார்ன் பண்றான். அந்த பொண்ணு டேனியலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறான். டேனியல் இப்ப கொஞ்சம் குடிச்சிருக்கா. குடிச்ச டேனியல் வந்து சம வெறித்தனமா ஆகிறான். கொஞ்சம் விஷயங்கள் தப்பா போகுது. இந்த பசங்க எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறாங்க. இந்த பசங்க மேனேஜரையும் கஸ்டமர்ஸையும் சத்தம் போடுறாங்க. பாருங்க, டேனியல் சுத்தி ஒரே டேஞ்சர், நிறைய பசங்க நிக்கிறாங்க. பட் டேனியல் எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு, டே வாங்கடான்னு சொல்றான். 2 பசங்க அட்டாக் பண்றாங்க. டேனியல் ஃபைட் பண்ணி முன்னாடி வரான். நான் உன்னை காப்பாத்துறான்னு. ஒரு பையன் குத்த வரான். அவனோட குத்த பார்த்ததும் டேனியல் என்ன சொல்றான்னா, இது ஜாக்கோட குத்த விட ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொல்றான். ஒரே குத்துல அவனை அப்படியே தூங்க வச்சிடறான். அப்புறம் இன்னொரு பையன் குத்த வரான். அவனோட குத்தம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அண்ட் பிக் டேனியல் வாஸ்கோக்கு ஒரு முழங்கால் அடி கொடுத்தானே, அதே மாதிரி இவனுக்கு ஒரு முழங்கால் அடி கொடுக்கறான். அவனும் சம தூக்கம் போடுறான். பட் அப்ப டேனியலுக்கு பின்னாடில இருந்து ஒரு பையன் வரான். அடி டேனியலுக்கு படுது. டேனியல் கைய மேல தூக்குறான். இவன் பஞ்ச் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க. பட் டேனியல் ஒரு கிக் பண்றான். கன் எப்படி கிக் பண்ணுவானோ அதே மாதிரி டேனியல் ஒரு கிக் பண்றான். ஒரே கிக்ல அவனும் சம தூக்கம் போடுறான். பாருங்க, லுக்கிசம் படிச்சவங்களுக்கு இது என்ன விஷயம்னு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நான் ஸ்பாயிலர் கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்களே லைட்டா யோசிச்சு பாருங்க. டேனியல் மத்தவங்க மூவ்ஸ காப்பி பண்றான். இங்க என்ன ஒரு சீன் பாத்தீங்களா? இவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. இவ்வளவு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டேனியல் அங்க இருக்கிற பாஸ் தவிர எல்லா பசங்களையும் அடிச்சு துவைச்சிடுறான். அப்புறம் என்ன பண்றான்னா, ஏதோ ஒண்ணு குடிக்கிறான். தண்ணியா இருக்கும்னு நினைச்சு குடிக்கிறான். அப்புறம் பார்த்தா அது பீரா இருக்கு. சரி, இந்த சீன் எல்லாம் முடியல. அந்த பசங்க டேனியல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இது தப்பா போகலாம், டேனியல் அடி வாங்கலாம்னு நினைச்சு போலீஸ கூப்பிடுறா. அந்த கிளப்புக்குள்ள எஸ்கார்ட் சர்வீஸ் நடக்கிறதுனால போலீஸ் வந்து அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க ஆக்சுவலா கிரிமினல்ஸ். பட் பிக் டேனியலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வெளியே விட்டுடுறாங்க. இப்ப பிக் டேனியல் கிளப்ல இருந்து வெளியே வரா. பார்த்தா விடிஞ்சிருச்சு. அவனோட ஸ்கூல் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம டேனியலோட ஸ்கூலுக்கு வராங்க. இங்க ஒரு பையன் இருப்பான், ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பான். அந்த பையன் இந்த கிளாஸ்லயே தனியா இருப்பான். அந்த பையனை சுத்தி பொண்ணுங்க எல்லாம் அவனோட நம்பரை கேட்பாங்க. ஆனா அவன் நம்பரை கொடுக்க மாட்டான். இத பார்த்துட்டு விஞ்சின் பொறாமப்படுறான். விஞ்சின் லைட்டா ஒரு திமிரா அவனை லைட்டா பிரஸ் பண்ணி, டேய் தம்பி தள்ளி போடான்னு சொல்றான். அவன் தள்ளி போயிடுறான். அந்த பையன் என் அண்ணா இங்க போயிட்டான்னு சந்தோஷப்படுறான். பட் அப்ப விஞ்சினுக்கு பின்னாடில இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. சில பசங்க ஒரு பையனோட நம்பரை கேக்குறாங்க. விஞ்சின் திரும்பி பார்க்கறான். பார்த்தா நம்ம பிக் டேனியல் பின்னாடி நின்னுட்டு இருக்காரு. அண்ட் அவன் கூட அவன் கிளப்ல பார்த்த பொண்ணு நிக்கிறா. பிக் டேனியல் அப்ப குடிச்சிருக்கான். என்ன சொல்றான்னா, எனக்கு உங்களோட காசு வேண்டாம், என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் ஸ்கூலுக்கு படிக்க தான் போறேன்னு சொல்றான். இப்ப ஸ்கூல்ல ஜாக்கு காட்டுறாங்க. அவன் லைட்டா கோவமா இருக்கான். ஏ, அவனோட பிக் டேனியல் இன்னைக்கு ரொம்ப வினோதமா நடந்துக்கிறான். ரொம்ப ஓப்பனா பேசுறான். டேனியல் குடிச்சிருக்கான்னு ஜாக் கண்டுபிடிச்சிடுறான். அப்பவே புரிஞ்சுக்கிறான்.
நம்ம ஜேய காட்டுறாங்க. ஜே ரொம்ப ஹாப்பியா இருக்கான். ஏ டேனியல் அவன் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான். பட் அப்ப ஜேக்கு ஒரே ஷாக். டேனியல் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு கேக்குறான். கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் டேனியல் மேல கிரஷ்ல இருப்பாங்க. பட் நம்ம கிறிஸ்டல் கிரஷ்ல இல்ல. அவளுக்கு இன்னும் கோபம் வருது. என்ன மாதிரியான ஒரு குடிகார இவன்னு நினைக்கிறா. அப்ப குடிச்ச டேனியல் கிறிஸ்டல் பக்கத்துல வந்து அவ கூட பேச ஆரம்பிக்கிறா. கிறிஸ்டலுக்கு பயங்கர கோபம் வருது. கிறிஸ்டல் அங்கிருந்து போயிடுறா. அப்ப டேனியல் ஜே பக்கத்துல வரா. ஜே அவனுக்கு ஒரு ஐட்டம் கொடுக்கறா. அது அவனோட போதைய போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இவன் எல்லாத்தையும் வச்சிருக்கா. இவன் என்ன டோரேமோனான்னு டேனியல் கேக்குறா. பிக் டேனியல் அந்த ஐட்டம வாங்கிட்டு ரொம்ப சாரி சொல்றா. நீ எனக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண ட்ரெஸ்ஸ குடு. நான் தெரியாம அத அழுக்காக்கிட்டேன்னு சொல்றா. டேனியல் என்ன சொல்றான்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அதை துவைச்சிடுறேன்னு சொல்றா. மச்சான், ஜே ஒரு நல்ல ஃப்ரெண்டுடான்னு சொல்றா. டேனியல், ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் ட்ரெஸ்ஸ நான் துவைச்சிடுறேன். பட் உன்னோட பர்த்டேக்கு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறேன்னு சொல்றா. ஜேக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கணும். ஏன்னா ஜே ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இப்ப நம்ம வாஸ்கோவோட கேங் கிட்ட வரோம். அங்க பிக் டேனியல் வந்து அவங்கள மீட் பண்றா. ஜே சில பஞ்சுகளை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அதாவது டாஜ் பண்ணுவான். எல்லாத்தையும் டாஜ் பண்ணிடுறா. பிக் டேனியல், நான் உன்னை ட்ராக்கிங் பண்றேன்னு சொல்றா. அவனை ட்ராக் பண்ணி பிக் டேனியல் அடிச்சிடுறா. அவ்வளவுதான். எல்லாரும் கேஃபேல வராங்க. வாஸ்கோக்கு இன்னும் டேனியல் குடிச்சிருக்கான்னு தெரியல. அவன் டேனியல கேட்கல. பட் வாஸ்கோ என்ன கேக்குறான்னா, டே லிட்டில் டேனியல் காலையில வரலையே, அவன் எங்கன்னு கேக்குறா. பிக் டேனியல் இப்ப குடிச்சிருக்கா. சோ என்ன சொல்றான்னா, அவன் தூங்கிட்டு இருந்தான்டா. அடுத்த வாட்டி மீட் பண்றப்போ நீ அவனுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுன்னு சொல்றா. பிக் டேனியல் அவனையே ஒரு ஷூட் பண்ணிக்கிறா. இந்த ட்ரைனிங் ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றா. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ரியாக்ஷனை பாருங்க. அவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அப்ப பின்னாடில இருந்து ஒரு டீச்சர் வரா. டேனியல் அவனோட காதை பிடிச்சு, நீங்க பசங்க ஸ்கூல்ல ட்ரக்ஸ் பண்றீங்களான்னு கேக்குறா. அப்ப டீச்சர் பிக் டேனியல் கிட்ட, நேத்து ராத்திரி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்க குடிச்சேன்னு கேக்குறா. பிக் டேனியல் என்ன சொல்றான்னா, இல்ல நான் இந்த இடத்துல குடிச்சேன்னு சொல்றா. அவன் கிளப் கார்டை காட்டுறா. அந்த கிளப்ப பேரை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அது கேங்னம் ஏரியால இருக்கிற பெஸ்ட் கிளப். டீச்சர் டேனியல் கிட்ட, ஸ்கூல் முடிஞ்சதும் வந்து என்ன பாருன்னு சொல்றா. அப்ப வாஸ்கோ டேனியல அட்டாக் பண்றா. டேனியல் டாஜ் பண்றா. பட் லைட்டா அவனுக்கு அடிபடுது. டேனியல் மூக்குல ரத்தம் வர ஆரம்பிக்குது. வாஸ்கோ ஏன் டேனியல அட்டாக் பண்றான்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல யாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணம் வாஸ்கோ கேரக்டர் எனக்கு இவ்வளவு பிடிக்கிறதுக்கு. டேனியல் இப்ப குடிச்சிருக்கான். அதனால புத்தி சரியில்லை. சோ அவ வாஸ்கோ கூட ஃபைட் பண்ற ரெடி ஆகுறா. வாஸ்கோ ஒரு பஞ்ச் போடுறா. டேனியல் டாஜ் பண்றா. டேனியல் மறுபடியும் வாஸ்கோக்கு ஒரு முழங்கால் அடி கொடுக்க ட்ரை பண்றா. பட் வாஸ்கோ டாஜ் பண்றா. அப்புறம் இன்னொரு குத்து போடுறா. அதையும் டேனியல் டாஜ் பண்றா. டேனியல் லைட்டா அடிக்கிறா. மறுபடியும் டேனியல் மூக்குல ரத்தம் வருதுக்கு. அப்புறம் டேனியல் அதே பிரேசிலியன் நீ கன்னை யூஸ் பண்றா. வாஸ்கோ டாஜ் பண்றா. அதாவது பிளாக் பண்றா. டாஜ் இல்ல பிளாக் பண்றா. அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல குதிக்கிறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தனை அட்டாக் பண்ண போறா. பட் ஒரு சீனியர் நடுவுல வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்ணி விட்டுடுறா. வாஸ்கோ பயங்கர கோபத்துல இருக்கா. டேனியல அடிச்சிட்டு கூட்டிட்டு போயிடுறா. இங்க இருந்து நம்ம அதே ப்ளூ ஹெட் பையன் கிட்ட வரோம். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவன் ஆக்சுவலா ஜோஹான். நேத்து ராத்திரி டேனியல் இங்கதான் ஹேர் கட் பண்ண வந்திருப்பா. அப்ப அவன் டேனியல் ஒரு பையன் இல்லன்னு கண்டுபிடிச்சிருப்பா. அப்ப கிறிஸ்டல் உள்ள வரா. எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றா. ஆனா எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். அவன் நல்லா சண்டை போடுறா. பட் கிறிஸ்டல் என்ன சொல்றான்னா, அழகா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்பெஷலா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றா. இத கேட்டதும் ஜோஹானுக்கு அவனோட யாரோ ஒருத்தங்க ஞாபகம் வராங்க. மேபி அவளும் கிறிஸ்டல் மாதிரி இருக்கலாம். அப்ப பிக் டேனியல் உள்ள வரா. கிறிஸ்டல் மறுபடியும் அவன்கிட்ட இருந்து ஓடுறா. பிக் டேனியல் அவ பின்னாடி ஓடுறா. அப்புறம் நம்ம பிக் டேனியல் கிறிஸ்டலை தூக்கி தோல்ல வச்சுட்டு, ஏன் என்ன அவாய்ட் பண்றன்னு கேக்குறா. டேனியல் என்ன சொல்றான்னா, டேனியல் மாதிரி பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்றா. டேனியல் கிறிஸ்டலை நெருங்கி போறா. பட் தெரியாம கிறிஸ்டலோட கால்ல மிதிச்சிடுறா. கிறிஸ்டல் மேலேயே விழுந்துடுறா. அப்படியே ஒரு செம்ம ரொமான்டிக் சீன் கிரியேட் ஆகுது. அப்படியே கிஸ் பண்ண போறா. பட் அப்ப கரெக்டா அந்த ப்ளூ ஹேட் பையன் ஜோஹான் வந்து டேனியலை ஸ்டாப் பண்றா. டேனியல் கைய விடுவிக்க ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. அடுத்த நிமிஷம் அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அண்ட் இந்த பாடியில மயக்கம் போட்டதும் அவனோட செகண்ட் பாடி, அதாவது லிட்டில் டேனியல் பாடிக்கு போயிடுறா. லிட்டில் டேனியல் ஸ்கூலுக்கு ஓடி வரா. அங்க இருக்கிற பசங்க கிட்ட, இங்க ஏதாவது ஒரு டெட் பாடி கிடைக்கிறத பாத்தீங்களான்னு கேக்குறா. ஒரு பையன்,
ஆமா, நான் உனக்கு சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் என் காசெல்லாம் குடுன்னு சொல்றா. ஆமா மக்களே, இந்த நேரத்துல அவ ராப் பண்ணப்படுறா. பட் அப்ப வாஸ்கோ வந்து அந்த பையனை காப்பாத்துறா. நம்ம பிக் டேனியல காட்டுறாங்க. அவன் மயக்கமா இருக்கா. டாக்டர் அவன் கூட இருக்காரு. அவனோட ப்ளூ ஹெட் கிறிஸ்டல் அண்ட் ஜே கூட அங்க இருக்காங்க. அப்ப வாஸ்கோ அங்க வரா. லிட்டில் டேனியல். வாஸ்கோ வந்ததும் சாரின்னு சொல்றா. வாஸ்கோ பிக் டேனியல் கிட்ட சாரி சொல்றா. ஏ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லிட்டில் டேனியல் வாஸ்கோ கிட்ட சொல்லிருப்பா. மக்கள் பொய் சொல்லி பிக் டேனியல குடிக்க வச்சாங்க. அவன் குடிக்க மாட்டான்னு. ஆக்சுவலா வாஸ்கோக்கு புரிஞ்சிருச்சு. நான் பிக் டேனியல் மேல கைய வச்சிருக்க கூடாதுன்னு. அண்ட் லிட்டில் டேனியல் அவனோட செகண்ட் பாடி, அதாவது பிக் டேனியல அங்கிருந்து கூட்டிட்டு போறா. ராத்திரி நம்ம கிறிஸ்டல காட்டுறாங்க. அவளோட லிட்டில் கிறிஸ்டல் பாடியில தூங்கிட்டு இருக்கா. அண்ட் பிக் கிறிஸ்டல் பாடியில பாத் எடுத்துட்டு இருக்கா. இது கிறிஸ்டலோட ரகசியம். அவளுக்கும் 2 பாடி இருக்கும். அவ யோசிக்கிறா. ஏன் அந்த ப்ளூ ஹெட் பையன் ஜோஹான் எனக்கு அவனோட நம்பரை கொடுத்தா? அவ யார் கூடயும் அவனோட நம்பரை ஷேர் பண்ண மாட்டானே. ஏன் எனக்கு கொடுத்தான்னு? நமக்கு தெரியும் ஏன் கொடுத்தான்னு. ஏன்னா கிறிஸ்டல் அழகா இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னதை கேட்டதும் அவனுக்கு யாரோ ஒருத்தங்க ஞாபகம் வந்துச்சு. மேபி அதனாலதான் அவனுக்கு கிறிஸ்டல பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம பிக் டேனியல் கிட்ட வரோம். அவன் மறுபடியும் கிளப்புக்கு போறா அவனோட ட்ரெஸ்ஸை எடுக்க. அங்க அந்த பொண்ணு டேனியலை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலே. அது டேனியலுக்கு ஒரு ரைஸ் குக்கர் கொண்டு வந்திருக்கா. அத பார்த்ததும் டேனியல் ஹாப்பி ஆகுறான். பட் அந்த பொண்ணு அத ஓபன் பண்ணுன்னு சொல்றா. டேனியல் ஓபன் பண்றா. உள்ள ஃபுல்லா நோட்டுகள் இருக்கு. அடேங்கப்பா, இவ்வளவு காசு நான் பார்த்ததே இல்ல. அவன் நிறைய காசு சம்பாதிச்சா. பட் அவன் அந்த காசை ஏத்துக்கல. டேனியல் வீட்டுக்கு வரா. அப்புறம் தூங்க போறா. அண்ட் லிட்டில் டேனியல் அவனோட அம்மா கிட்ட பேசுறா. இன்னைக்கு சம்பாதிச்ச காசெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி சீக்கிரமா காசை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றா. இத பார்த்ததும் டேனியல் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம லிட்டில் டேனியல் அவனோட நைட் ஷிஃப்ட் வேலைக்கு வந்திருக்கா. அங்க நம்ம ஜோயி கூட அவனை பார்க்க வந்திருக்கா. அண்ட் அத்தியாயத்தோட கடைசியில ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கு. சும்மா ஃபன்னுக்கு. அங்க ஜே டேனியலோட ட்ரெஸ்ஸ நல்லா கிளீன் பண்ணி ரிட்டர்ன் பண்றா. அண்ட் வீட்ல அவனோட அப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஏ நாய்களுக்கு புது புது Dress டெய்லி வந்துகிட்டு இருக்கு. ஜே ஹாப்பியா இருக்கா. ஐ கெஸ் அவனுக்கு நாய்கள் கூட பழக்கம் நல்ல விதமா இருக்கு. சரி, இதோட இது முடியுது. அண்ட் மக்களே, இந்த வீடியோவும் இதோட முடியுது.